புறங்கூறாமை. அதிகாரம் 19. 1. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. பொருள்: ஒருவன் அறநெறிகளை பேசாதவனாகவும் அறமல்லாத செயல்களை செய்பவனாகவும் இருந்தாலும் அவன் பிறரைப் பற்றி புறம்பேச மாட்டான் என்று சொல்லப்படுவது அவனுக்கு மிகவும் நல்லது. 2. அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை. பொருள்: அறத்தை அழித்து பாவங்களை செய்வதை விட நேரில் சிரித்துப் பேசிவிட்டு பின்னால் ஒருவரைப் பற்றி புறம்பேசுவது மிகக் கொடுமையான தீமையாகும். 3. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். பொருள்: நேரில் பொய்யாக சிரித்துப் பேசி பின்னால் ஒருவரைப் பற்றி புறம்பேசி உயிர் வாழ்வதை விட ஒருவன் இறந்து போவது அறநூல்கள் சொல்லும் நன்மைகளைத் தரும். 4. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். பொருள்: ஒருவனுக்கு எதிரே நின்று தயவுதாட்சண்யமின்றி கடினமாகப் பேசினாலும் பேசலாம், ஆனால் அவர் இல்லாதபோது பின்விளைவுகளை நினைக்காமல் புறம்பேசுதலைத் தவிர்க்க வேண்டும். 5. அரண் சொல்லும் நெஞ்சத்தா நன்மை புறம் சொல்லும் புன்மையார் காணப்படும். பொருள்: அறத்தை போற்றும் உள்ளம் இல்லாதவன் என்பதை அவன் பிறரைப் பற்றி பின்னால் பேசும் அந்த இழிவான செயலிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். 6. பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பொருள்: பிறருடைய குற்றத்தைப் பற்றி புறம்பேசுபவனுடைய குற்றங்களை ஆராய்ந்து அவற்றில் மிகக் கொடிய குற்றங்களை எடுத்து பிறர் அவனுக்கு எதிராக பேசுவார்கள். 7. பகை சொல்லி கேளிர் பிரிப்பர் நகை சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். பொருள்: அன்பாகப் பேசி நட்பு கொள்ளத் தெரியாதவர்கள் கோள் மூட்டி நட்பாயிருப்பவர்களையும் ஒருவரையொருவர் பகைத்துக் கொள்ளும்படி பிரித்துவிடுவர். 8. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னைக்கொள் ஏதிலார் மாட்டு. பொருள்: தனக்கு நெருக்கமானவர்களின் குற்றத்தையே மற்றவர்களிடம் தூற்றிப் பேசுபவர்கள் முன்பின் தெரியாத அந்நியர்களிடம் எவ்வளவு கொடுமையாக பேசுவார்களோ. 9. அறநோக்கி ஆற்றுங்கோள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. பொருள்: ஒருவர் இல்லாதபோது அவரைப் பற்றி புறம்பேசுபவனின் உடலை பூமி இதுவும் அறம் என்று கருதித்தான் தாங்குகிறதோ, பூமி பாரமாக கருதாமல் தாங்குவது வியப்புக்குரியது. 10. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பில் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. பொருள்: பிறருடைய குற்றத்தை பார்ப்பது போலவே தன்னிடம் உள்ள குற்றத்தையும் ஒருவன் பார்க்கத் தொடங்கிவிட்டால் அவன் வாழ்க்கையில் ஒரு துன்பம்